அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த விஷயத்தில் இந்த வீடியோ டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரெண்டுக்கும் அக்ரிகல்ச்சர் கோர்சஸுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஆகஸ்ட்டு 19 என்ன நடக்குது, யாருக்கு யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற முழுமையான ஒரு விளக்கத்தை அந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணுவீங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த டிஎன்ஏயு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்க்கு மட்டும் காமன் இதுவாக போயிட்டுருக்கு இல்லைங்களா, காமன் கவுன்சிலிங்காக போயிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி இந்த வேக்கன்சி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி கோர்சஸுக்கு என்ன வேக்கன்சி இருக்குது ரவுண்டு 2க்கு அப்புறம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வேக்கன்சி பொசிஷன் மேலே கொடுத்துருக்கு பாருங்களேன். இந்த இதுதான், இந்த ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இன்றைக்கி யாருக்கலாம் அப்படின்றது கீழே ஷெட்யூல் பண்ணியிருக்கு, பார்த்துக்கலாம் பாருங்கள். 19ஆம் தேதி இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கான கவுன்சிலிங் இன்றைக்கி நடக்குது. கவுன்சிலிங் மீன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதோடய டீட்டெயில்ஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் லிஸ்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பேஸ் பார்த்தோம்னா 7.5%, 7.5% கோட்டா அவங்களுக்கு ரவுண்டு 4ங்க. அது 4வது ரவுண்டு அவங்களுக்கு நடக்குது. அடுத்தது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வேறு என்ன விஷயம்னா டிப்ளமோ அட்மிஷன், டிப்ளமோக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. 19/8 இன்றைக்கி தான் போக போகுது. அவங்களுக்கு சரி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்கு இல்லையா டிப்ளமோ வேக்கன்சி ஆஃப்டர் ரவுண்ட் 1, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ சம்மந்தப்பட்ட தகவல் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 7.5% அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனுடைய வேக்கன்சி ஸ்டேட்டஸை நான் இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயும் நம்ம பார்ப்போம் அடுத்து வர்றது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் ஓவரால் லிஸ்ட்டு இப்போ எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க, எத்தனை செஷன் அப்படிங்கிறதான். ஒரே ஒரு செஷன் தான் 19/8 இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு தான் சொல்லியிருக்கு. ஸோ எவ்வளோ பேர் அப்படிங்கிறத நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, வேக்கன்சி என்னன்றதையும் பார்த்துருவோம். ஸோ இதுதான் வேக்கன்சி பொசிஷன். ஓகேங்களா? 16ஆம் தேதிப்படி. அதுக்கப்புறம் எந்த கவுன்சிலிங் இல்லை. இந்த 19 இன்றைக்கி தான் நடக்குது. ஸோ இந்த காலேஜ் வைஸு கோர்ஸ் வைஸு என்ன வேக்கன்சி ப்ளஸ் கம்யூனிட்டி வைஸும் பார்த்துக்கலாம். கம்யூனிட்டிலையும் பார்த்தோம்னா சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து, ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரென்த்து, அது ஏஎஸ் தான் முக்கியம். ஸோ இப்படி இந்த ஓவராலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பாருங்கள், வீடியோவை தெரிஞ்சுக்க முடியும். கோர்ஸ் வைஸு, கம்யூனிட்டி வைஸ் அண்டு காலேஜ் வைஸு என்ன வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனிட்டி வைஸ் பார்க்குறப்ப இந்த ஓசியில் 86 சீட்டுக்கு 81 ஃபில் ஆகிடுச்சு. 5 சீட்டு வேக்கன்ட் இருக்குது. பிசியில் பார்த்தோம்னா 55 சீட்டு அலாட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, 51 ஃபில்லாக இருக்குது. அண்டு 4 சீட்டு வேக்கன்சி இருக்குது. இந்த மாதிரி ஓவராலாக பார்க்குறப்ப 16 சீட்டு தாங்க இருக்குது ஓவராலாக. இதில் கீழே பாருங்கள் தெரியும். சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து 402 அண்டு ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து 216, அட்மிட்டட் ஸ்ட்ரென்த்து 200, வேக்கண்ட் வந்துட்டு 16. அந்த ஏஎஸ் 200 இருக்குது. ஃபீல்டுன்றது 216க்கு அலாட்மெண்ட் கிடச்சதுக்கு 200 பேர் ஜாயின் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இன்னும் 16 சீட்டு தான் வேக்கன்சி இருக்குது. இதுதான் இந்த 7.5% இன்றைக்கி இந்த 4th ரவுண்டு கவுன்சிலிங் கலந்துக்கிறவங்களுக்கான வேக்கன்சி ஸ்டேட்டஸு. தேங்க்யூ.